கதை இல்லை, நிஜம். விவாகரத்து. பட்டுக்கோட்டை நீதிமன்றம் உயரமான நெற்லிங்க மரங்கள் நடுவில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது. ஆங்காங்கே வெள்ளை வேஷ்டிகளும் கருப்பு வங்கியிலுமாக தெரிந்தன. வாரத்தின் முதல் நாள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஒரே கூச்சலும் இறைச்சலுமாக இருந்தது. அங்கே ஸ்கூட்டியில் வந்து இறங்கிய சுவாதி வண்டியை ஓரமாக பார்க் செய்துவிட்டு சாவியை எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்தை ஒட்டிய தனது அலுவலக அறைக்குள் நுழைந்தாள். மாநில தேகம், எடுப்பான தோற்றம், கம்பீரமான நடை, கையில் கருப்பு கோட்டு. அவள் ஒரு அட்வொகேட் என்பதை நமக்கு சொல்லாமல் சொல்லியது. சரவணன், சரவணன், வண்டியில என் ஃபைல் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. வந்துட்டேன் மேடம் என்றபடி ஓடி போய் பெட்டியை திறந்து ஃபைலை எடுத்துக்கொண்டு குட் மார்னிங் மேடம் என்றான் குமாஸ்தா சரவணன். பதிலுக்கு வணக்கத்தை வைத்தவள், நேற்று ஒரு ஃபேமிலி வந்தாங்களே, அபிராமி, சுந்தர், அவங்க வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க மேடம், அவங்கள உள்ள வர சொல்லுங்க என்றவள் அருகில் இருந்த ஃபைலை புரட்டத் தொடங்கினாள். அப்போது உள்ளே வந்தவர்கள் அபிராமியும் சுந்தரும். வணக்கம் மேடம். இருவரும் சேர்ந்து வணக்கம் வைத்தார்கள். தலையை உயர்த்தி நிமிர்ந்தவள், வணக்கம், உட்காருங்க. நேத்து நான் சொன்னதை நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க? இருவரையும் ஊடுருவி பார்த்தபடி கேட்டாள். சுந்தர் மெல்ல சொன்னான், டைவர்ஸ் வாங்குறதுன்னு முடிவு எடுத்துட்டோம் மேடம். எனக்கும் அவளுக்கும் இனிமே ஒத்து வராது. எங்களை பிரிச்சு விட்டுருங்க, அதான் நல்லது. சுவாதியின் பார்வை அபிராமியின் மேல் விழுந்தது. அபிராமி சின்ன தயக்கத்தோடு விரல்களை பிசைந்தபடி, ஆமா மேடம், எங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, பிரிச்சு விட்டுருங்க. சின்ன சின்ன மன வருத்தங்களுக்காக நிரந்தரமா பிரிகிறேன்னு வந்து நிக்கிறீங்க. உங்களை பிரிச்சு வைக்கிறதுல எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லை. ஆனா டைவர்ஸ் கிடைக்க 1 வருஷம் ஆகும். இந்த அவகாசத்தை கூட அந்த காலகட்டத்தில் நீங்க செய்த தவறுகளை மறந்து மனசு மாறி 2 பேரும் ஒண்ணு சேர கோர்ட் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. ஆனால் நான் உங்களை சேர்த்து வைக்கணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அத பற்றி யாராவது நினைச்சு பாத்தீங்களா? 2 பேரும் சேர்ந்தே பதில் சொன்னார்கள், எங்க அம்மா அப்பா பார்த்துப்பாங்க மேடம். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. உங்களுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள பிரிச்சு வச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சிறு பிள்ளைகள். பையனுக்கு 10 வயசு, பொண்ணுக்கு 1 வயசு. பெண் குழந்தைய அம்மாவிடம் கொடுத்தாச்சு, ஆண் குழந்தை அப்பாவிடம். 2 குழந்தைகளும் தனித்தனியா வளர்ந்தாங்க. ஆனா வளர வளர அந்த குழந்தைகளுக்கு நிறைய ஏக்கம் மனசுல இருந்துச்சு. ஒரு சந்தோஷமான குடும்பத்தை பார்க்கும்போது நம்ம குடும்பம் இப்படி இல்லையேன்னு நிறைய வருத்தப்பட்டாங்க. பொண்ணுக்கு அப்பாவின் பாசம் கிடைக்கல. அதனால் தவறான விஷயம் மனசுல பதிஞ்சது. ஆண்கள் எல்லாமே மோசக்காரங்க, ஏமாத்துக்காரங்கன்னு அடி மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சு ஆண்கள் மீது ஒரு வெறுப்பை உண்டு பண்ணியது. அந்த பெண்ணோட அப்பா குடிகாரர், தினமும் குடிச்சிட்டு வந்து அடிச்சதாலதான் அவங்க பிரிந்து போனதா அம்மா அடிக்கடி சொன்னதை கேட்டு அப்பா மேல வெறுப்பு வந்துட்டு ஒட்டுமொத்த ஆண்களும் இப்படித்தான்னு தவறான கருத்து மனசுல பதிஞ்சு போச்சு.
அதன் விளைவு அந்த பொண்ணுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அந்த பொண்ணோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை படிக்க வச்சுட்டாங்க. கை நிறைய சம்பாதிக்குது. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கொள்ள விருப்பம் இல்லை. இப்பவும் தனியாத்தான் இருக்கா. அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்க குழந்தைகளுக்கு வரணுமா? கண்களில் கசிந்தது கண்ணீரை துடைத்தபடி கேட்டாள். இவ்வளவு நேரம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த அவர்களின் கண்களிலும் கண்ணீர் கசிந்து கொண்டிருந்தது. சுவாதி மேலும் தொடர்ந்தாள். இது கதை இல்ல, நிஜம். அந்த பெண் வேற யாரும் இல்ல, நான் தான். இதை நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. எனக்கு இது ஒரு கேஸ். நான் காசை வாங்கிட்டு போயிடலாம். நீங்களும் சந்தோஷமா பிரிந்து தனித்தனியா வாழ்க்கையை தொடங்கலாம். ஆனால் எந்த தவறுமே செய்யாத அந்த குழந்தைகள் ஏன் கஷ்டப்படணும்? ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? உங்க ஆசைக்கு அவங்கள பெற்றுட்டு அவங்க ஆசையில மண்ணை அள்ளி போடுறது என்ன நியாயம்? நீங்க போயிடுவீங்க. அவங்க மனசுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழி இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? பலரோட கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. அதை குனிஞ்சு நிப்பாங்க. என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிப்பாங்க. பொய் சொல்லி உங்க மானத்தை அப்பவும் காப்பாத்த நினைப்பாங்க. அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தால் அதோட வலியை நீங்க உணர்வீங்க. அவங்க இடத்துல ஒரு நிமிஷம் நீங்க வாழ்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியும் என தொண்டை அடைக்க சொல்லி முடித்தாள். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த இருவரும், சாரி மேடம், நாங்க தெரியாம தப்பு பண்ணி இருந்தோம், எங்களை அதுல இருந்து மீட்டிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நாங்க சேர்ந்து வாழுறோம், எங்க மனுவை கேன்சல் பண்ணிருங்க மேடம், அப்புறம் நாங்க வர்றோம் மேடம். சிரித்தபடி இருவரும் அறையை விட்டு வெளியேறினார்கள். சுவாதி மெல்ல சிரித்தபடி நீண்ட பெருமூச்சு ஒன்றை இழுத்து வெளியே விட்டாள். மனசுக்கு நிறைவாக இருந்தது. அடுத்த ஃபைலை புரட்டத் தொடங்கினாள் சுவாதி. இது போன்ற பெற்றோர்கள் செய்யும் தவறுக்கு பிள்ளைகள் தான் எப்போதும் தண்டனை அனுபவிக்கிறார்கள், இந்த சுவாதியை போல். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.